கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியின் 80வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், தொழில் முதலீடுகளை தமிழகம் முழுவதும் பரவலாக்கம் செய்யும் வகையில் பல நிறுவனங்களை தென் தமிழகத்தில் முதலீடு செய்ய வைத்துள்ளோம் எனவும், பரவலாக்கப்பட்ட தொழில் முதலீடு காரணமாக தென் தமிழகம் முழுவதும் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். திருச்சி தில்லை நகரில் உள்ள ராயல் ஃபேர் மருத்துவமனையில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 22 வயது வாலிபருக்கு சிகிச்சை அளித்தது குறித்து மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ஜானகி ராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்து அகர்வால் என்ற இளைஞர் மூளையின் கீழ்ப்பாகத்தில் ஏற்பட்ட கட்டியின் காரணமாக இங்கு சிகிச்சை பெற வந்ததாகவும், அவருக்கு தனது தலைமையிலான மருத்துவர்கள் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சையை செய்து முடித்துள்ளதாகவும், மேலும் தான் இதுவரை 2000க்கும் மேற்பட்ட ஸ்கல்பேஸ் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆப்ரேஷன் எடுக்கிறோம். ரொம்ப கடினமான ஆப்ரேஷன் தான் அது. ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாளே அவருக்கு மயக்கம் கம்ப்ளீட்டாக தெளிஞ்சிச்சு. அடுத்த நாளே டோட்டலாக எழுந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல், எந்த காம்ப்ளிகேஷனே இல்லாமல் அழகாக அவரை சரி பண்ணுறோம். இப்போது 4 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாளில் அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அதனால் இதில் ஏன் இந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னா, யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும், திருச்சி மாதிரி சின்ன நகரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இங்கேருந்து மெட்ராஸ் தான் அனுப்புவானுங்க. ஹார்ட்டில் பிரச்சனை தான் உடனே மெட்ராஸுக்கு உடனே ட்ரெயினில் போவாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க. ஏர்லிஃப்ட் பண்ணுறதே ரொம்ப அரிது தான். ரொம்ப அதாவது எமர்ஜென்சினா ஹெலிகாப்டர் கூட்டிகிட்டு போகும். அதுவும் திருச்சிலேருந்து மெட்ராஸ் தான். ஆனால் பேஷண்ட் இந்த மாதிரி வெளி மாநிலத்திலேருந்து திருச்சிக்கு வருது அப்படின்னா, திருச்சிக்கு எவ்வளோ பெருமைன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது மாநிலம் இடத்தை பொறுத்து இல்லை, இது மருத்துவரை பொறுத்து தான், மருத்துவமனையை பொறுத்து தான். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள், முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் இணைந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்வின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் காக்கப்படவில்லை எனவும், தேவையில்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் என காவல்துறை மீது குற்றம் சாட்டி பேசினார். தேனியில் காவல்துறை ரோந்து பணியின் போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது காரில் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காரில் வந்த உத்தமபாளையத்தைச் சேர்ந்த பிரதீபன், சந்திரன், சசிகுமார் ஆகிய மூவரையும் கைது செய்ததோடு காரில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா மற்றும் காரினையும் பறிமுதல் செய்த போதை தடுப்பு சிறப்பு காவல் படையினர் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் தருமபுரி பேருந்து நிலையத்தில் இருந்து தனியார் பேருந்துகள் ஊருக்குள் வராமல் தருமபுரி ஓசூர் புதிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்வதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வெள்ளிசந்தை 4 ரோடு அருகே வந்த தனியார் பேருந்து ஒன்றை சிறைப்பிடித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ஆதம்பாக்கம் சாஸ்திரி நகர் 2வது தெருவில் உள்ள குப்பை தொட்டியில் இறந்த நிலையில் இளம் பச்சிலை பெண் குழந்தையின் சடலம் கிடந்துள்ளது. இந்நிலையில் இது குறித்தான தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற ஆதம்பாக்கம் காவல்துறையினர் பச்சிளம் குழந்தையின் உடலை கைப்பற்றி சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மாரப்பட்டு மேம்பாலத்தில் அருகே செல்லக்கூடிய பாலாற்றில் நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் பாலாறு வெள்ளம் சென்றது. இந்த பாலாற்று படுகையை ஒட்டியுள்ள சில தோல் தொழிற்சாலைகள் தோல் கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் பாலாற்றில் திறந்து விடுவதால் பாலாறு நுரை பொங்கி ஓடுவதாகவும்,
இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கடற்கரையில் குவிந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு அதனை செல்ஃபி எடுத்தும் உற்சாகமடைந்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் கன்னியாகுமரி களை கட்டியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த மேற்பட்டாம்பாக்கம் பேரூராட்சியில் 15 வார்டுகளில் மத்திய அரசின் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் 3,80,00,000 ரூபாய் செலவில் தற்போது குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த குடிநீர் குழாய்கள் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ள நிலையில் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தாம்பரம் சண்முகம் சாலையில் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமது, விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமது செய்தியாளர்களிடம் பேசும்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள விக்ரமசிங்கபுரத்தில் தூய பரிசுத்த பேதுரு ஆலயம் சார்பில் கிறிஸ்துமஸ் பேரணி நடைபெற்றது. இந்த கிறிஸ்துமஸ் பேரணியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் இந்த நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு சேலம் மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் மூலம் கிராமமாக கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் ஓமலூர் அருகே பாழிக்கடை கால்நடை மருந்தக பகுதிகளில் நடைபெற்றது. மேலும் விவசாயிகள் தங்கள் பகுதி கால்நடை மருந்தகத்திற்கு கால்நடைகளை அழைத்துச் சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கால்நடை மருத்துவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். தென்காசியில் திமுகவைச் சேர்ந்த ஒன்றிய குழு கவுன்சிலர் தார்ச்சாலை பணிக்காக தனக்குரிய கமிஷன் தொகையை கேட்டு ஒன்றிய குழு தலைவரை மிரட்டும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட ஒன்றிய குழு கவுன்சிலர் அழகு சுந்தரத்திடம் கேட்டபொழுது தற்போது வைரலாகி வரும் வீடியோ காட்சிகள் 2 வருடத்திற்கு முன்பாக எடுத்தது எனவும் தன் மீது உள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பரப்பப்பட்டு வருவதாக வீடியோ குறித்து மறுப்பு தெரிவித்துள்ளார். வேலூரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் ஷைன்ஷா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த துருவம் பகுதியில் சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்த நிலையில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வரும் நிலையில் சிறுத்தை ஒன்று மாட்டை தாக்க வரும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மகாராஷ்டிராவில் புனே மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.